மொட்டை மரங்கள் தான், ஆனால் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த செரி பிளாசம் டைமில் இன்னும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளவர்ஸ், அந்த பிங்க் அண்ட் ஒயிட் ஃப்ளவர்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ தான் வந்து நான் பெல் மியூசியம் பார்த்தேன். ஸோ லிபர்ட்டி பார்க்கில் இருக்கோம். பார்க் சூப்பராக இருக்குது. நல்ல குழந்தைகள் விளையாடுற இடம் மாதிரி இருக்குது. பக்கத்தில் ஒரு ராட்டனம் இருக்குது. நிறைய பேர் விளையாடுறாங்க. ஃபிலடெல்ஃபியாவில் நியூயார்க் மாதிரி நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இல்லை. பட் சின்ன சின்ன பில்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது. நிறைய டெஸ்லா கார்ஸ் பார்க்க முடியுது. வர வழியில் ஃபஸ்ட்டு ஒரு சைபர் ட்ரக்கை பார்த்தேன். சேரெல்லாம் பயங்கரமாக இருக்குது. வுட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்தாலே ஒரு 50-60 வருஷத்து சேர் மாதிரி இருக்குது. கட்சி சிம்பல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு கேரியோகே வண்டியில் அப்படியே ஏறிட்டு அப்படியே பாடிட்டே போய்கிட்டே இருக்காங்க. ஜாலியாக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ இது வந்து ஃப்ரீ ஸ்பீச்சுக்குன்னே ஒரு மியூசியம், நேஷ்னல் லிபர்ட்டி மியூசியம் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பேங்க்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி செகண்ட் பேங்க்னு எங்கேயோ ஒன்று பார்த்தேன். உங்களுக்கு கம்யூனிச கொள்கை பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக ஃபிலடெல்ஃபியா ஒரு சூப்பரான ஊருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெபல்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் நினச்சி பார்க்கல நான் இந்த ஊரை இவ்வளோ விரும்புவேன் அப்படின்னு. ஸோ ஊரே பயங்கர புரட்சிகரமாக இருக்குது, விச் இஸ் வெரி வெரி அன்யூஷுவல் இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோ பார்க்கும்போது. ஸோ நாளைக்கு இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 4 மணி ஆயிடுச்சு. என்னுடைய செக்இன் டைம் கிட்ட வந்துட்டேன். ஸோ போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு முடிஞ்ச நைட் ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணுவேன். இல்லை அப்படின்னா இந்த நாளை இன்றையே முடிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். நாளைக்கு வந்து செப்டா பாஸ் அப்படின்னு ஒன்று எடுக்கலான் இருக்கேன். இதான் நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டல், ஆப்பிள் ஹாஸ்டல்னு பேர். கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம். ஸோ செப்டா பாஸ் அப்படின்னா ஒரு நாளைக்கு $6 நினைக்கிறேன். அந்த $6 வச்சுட்டு 10 ரைடு என்னமோ எடுத்துக்கலாம். ஸோ அதான் நான் எடுக்க போகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபிலடெல்ஃபியாவில் பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு சில விஷயங்களில் ஸ்ட்ரீட்ஸும் சொல்கிறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா ரோட்ஸ், கார்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இந்த கலர் ஃப்ளாக் என்னன்னு அர்த்தம் தெரியல. மேபி இந்த ஹாய். ஸோ நான் வந்து இது என்ன ஊர் மறந்து போச்சே. ஐயோ, நியூயார்க்கில் இருந்தேன். இப்போ இருக்கிற ஊர் வந்து ஃபிலடெல்ஃபியா. ஸோ ஃபிலடெல்ஃபியாவில் ஒரு ஹாஸ்டலில் தான் இருக்கேன், ஆப்பிள் ஹாஸ்டல். ரொம்ப பழங்காலத்து யூரோப்பியன் பில்டிங் மாதிரி இருக்குது. 3rd ஃப்ளோரில் என்னுடைய ஹாஸ்டல், 2nd ஃப்ளோரில் வந்து விமென்ஸ் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது இதோடைய சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படிங்கிறதெல்லாம் எந்தெந்த ஊரில் என்னென்ன ஃப்ரீ ஈவெண்ட்டு, ஃப்ரீ ட்ரிங்க்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே மென்ஷன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதில் சண்டே வந்து எதுவும் ஒன்று போட்டிருக்கு. ஸோ சண்டே என்னென்னலாம் ஈவெண்ட் இருக்குது, அப்புறம் மண்டே என்னென்னலாம் ஈவெண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போஸ் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுபோக வந்து தண்ணி வேணால் ஃபில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரிலாக்ஸ்டாக உட்கார்றதுக்கு பயங்கரமான ஸ்பேசஸ்லாம் இருக்குது.
ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ரோட்டோட 2 சைடில் வந்து ஒரு சைடில் ஹாஸ்டலும் ஒரு சைடில் ஆஃபீஸும் இருக்குது. மேபி அவங்க ஆஃபீஸ் இருக்கிற இடத்துலையுமே ஹாஸ்டல் இருக்கான்னு தெரியல. ஸோ நான் வந்து இங்கே தண்ணி பிடிச்சிப்பேன். இந்த ட்ரிப்பில் நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அந்த ஒரு விஷயத்தினால ஆக்சுவலாக இதில் வந்து தண்ணி பெய்டுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பெய்டு பாட்டில் தான் வாங்க முடிய மாட்டிருக்கு. நான் வந்து மோஸ்ட்டாக ஃப்ரீ வாட்டர் தான் எல்லா இடத்துலையும் பிடிச்சிக்குவேன். ஸோ நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 5000 ரூபா லாபம் அப்படின்னா நான் எந்த ஒரு விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னா அது வந்து தண்ணி பாட்டில் கொண்டு வந்தது தான். ஸோ இந்த தண்ணி பாட்டில் கொண்டு வந்தது மூலமாக எங்கேயுமே வந்து நான் தண்ணி பிடிக்கிறதில்ல, தண்ணி வாங்குறதில்ல. எல்லா இடத்துலையும் தண்ணி பிடிச்சிக்குவேன். ஸோ நிறைய காசு சேவ் பண்ணுறேன். இது வரைக்கும் ஒரு தண்ணி பாட்டில் கூட நான் இன்னும் வாங்கலை. மைட்பி இந்த ஹாஸ்டலில் தண்ணி இல்லை அப்படின்னா நான் வாங்க வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து நியூயார்க்லேருந்து கிளம்பும் எந்த தப்புமே பண்ணலான்னு சொல்லி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட என்னோடய பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயும் தண்ணி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் நான் பண்ணதுனால எனக்கு 5000 ரூபா லாபம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா தண்ணி பாட்டில் கொண்டு வந்தது தான். நான் ட்ரிப்பில் கிளம்பும்போது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்தேன். எப்பவுமே பிளாஸ்டிக் பாட்டில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்க மாட்டேன். ஸோ சப்போஸ் இந்தியாவில் மட்டும்தான் நிறைய இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் மட்டும்தான் தண்ணி ஃப்ரீ. ஸோ நிறைய கண்ட்ரியில் தண்ணி காசு. ஸோ இங்கே வந்து தண்ணி ஹாஸ்டல்ஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து தண்ணி எல்லா இடத்துலையுமே பிடிச்சிக்கிறேன். ஸோ பின்னாடி நடந்து போகிறவங்களில் வந்து ஒரு சிலர் வந்து நம்ம ஊருக்காரங்க மாதிரி இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்களில் வந்து என்ன ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஆள் நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா நிறைய தமிழர்களை பார்த்தேன். நியூ ஜெர்சியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒருத்தரை பார்த்தேன். அவர் பக்கா திருநெல்வேலி தூத்துக்குடி தமிழ் பேசினார். அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பார்த்தாலே தெரியுது அந்த பையனும் பொண்ணும் இங்கே தான் படித்து வளர்ந்துருக்காங்க. இங்கே தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. செம்ம ஃப்ளூயண்ட்டு யூஎஸ் இங்கிலீஷ் ஆக்சென்ட்டு. நம்மால் திருநெல்வேலி ஆக்சென்ட்டில் அவங்கக்கிட்ட பேசுகிறாரு, தமிழில் பேசுகிறாரு. அவங்க யூஎஸ் ஆக்சென்ட்டில் இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ இவர் இங்கிலீஷில் பேச மாட்டேங்கிறார், அவங்க தமிழில் பேச மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இது ஒரு காமனான ஒரு ரொட்டீனாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள் அப்படி தான் இருக்கும் மாட்டிருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய தமிழர்கள் பார்த்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் ஃபிலடெல்ஃபியாவில். இது வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் மோஸ்ட்டாக எங்கேயுமே டோட்டலாகவே இமிக்ரேஷன் பற்றி டிப்ஸ் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அங்கங்கே சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைட்பி என்ன சொல்லலாம் நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வெயிட்டிங் டைம் வந்து சப்போஸ் நீங்கள் நியூயார்க் போடுறீங்க அப்படின்னா ஃபார் ஷுர் எத்திஹாடில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த 2 மணி நேரம் தான் இருக்குது. விறுவிறுன்னு கிளம்பி கவுண்டர் வந்துடுங்க. சப்போஸ் ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூச்சமே படாமல் எனக்கு லேட் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க முடியுமா, நான் இமிக்ரேஷன் பார்க்கணும் அப்படின்னு கூட வெக்கமே எல்லாமே கேட்டுருங்க. ஏன்னா சப்போஸ் 2:50 ஃப்ளைட்டு அப்படின்னா 1:30 மணிக்கு நீங்கள் இமிக்ரேஷனில் அவர் கூட டிஸ்கஷனில் இருந்தாகணும். 12:50 வண்டி வரும். ஸோ அந்த 40 நிமிஷத்தில் நீங்கள் எப்படியாவது போய் அவர் முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். அது மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பிளேயிங் டைம் இருக்கும். ஸோ ஏன்னா 12:50 வந்து அபுதாபி வரும். 2:50 அந்த ஃப்ளைட் வந்து கிளம்பி நியூயார்க் போயிடும். ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் என்னுடைய பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஒரு அரை மணி நேரம் டைமை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கோல்டன் ஹவர் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் பெனிஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கான இமிக்ரேஷன் டிப். வாங்க ஃபிலடெல்பியா சுற்றி பார்க்கலாம். நிறைய கேம்ஸ் இருக்குது. இந்த கேமெல்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஏகப்பட்ட கேம்ஸ் வச்சுருக்காங்க.
we came here to tell them. Yeah. And what Janice pointed out is like Gamze's in that room and she didn't come. Well, apparently she's the one who called Dana to tell them. Oh, okay. I thought not. No, she called Dana. Like Dana's Okay. message. வீட்டு வாசலில் ஒரு திண்ணை. ஸோ எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் இந்த மாதிரி நிறைய வீடு வாசலில் திண்ணை இருக்கும். அங்கே படுத்து தூங்குவோம். எனக்கு பார்த்தா அதான் ஞாபகம் வருது. வீடுகள்லாம் அட்டகாசமாக இருக்குது பார்க்குறக்கு. சூப்பரான ஸ்ட்ரீட்ஸ், ஃபயர் இன்ஜின். எனக்கு ஃபிலடெல்ஃபியாவில் ஒரு சேலஞ்ச் அப்படின்னா மைட்பி சாப்பிட்றதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது ஒன்று தான் சேலஞ்சுன்னு நான் சொல்கிறேன். அது தவிர்த்து வேறு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஹாஸ்டல் கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. நியூயார்க்கை கம்பேர் பண்ணும்போது நியூயார்க்குடைய பாதி ரேட்டில் தான் இருக்குது. இது ஐஸ்கிரீம் போல் இருக்குது. எனக்கு இவங்கள பார்த்தா ஒன்று தான் கேட்கணும் போல் இருக்குது. ஏன்னா இருக்கிற குளிருக்கு எவன்டா ஐஸ்கிரீமு, மில்க் ஷேக்கு, கோல்டு காஃபிலாம் குடிப்பான், மனுஷனாடா நீங்கள் அப்படின்னு கேட்கலாம் போல் இருக்கும். ஆனால் உங்கள் ஊரில் நீங்கள் அடிக்கிற வெயிலுக்கு ஏன்டா இவ்வளோ சூடாக டீ குடிக்கிறீங்கன்னு அவனை கேட்டானுங்கன்னா மூஞ்சித்துக்கு எங்கே வச்சுக்குவோம் அப்படிங்கிறதான் எனக்கு யோசனையாக இருக்குது. ஸோ அதனால் அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம்.